மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, என்னுடன் அமர்ந்திருக்கும் பெருந்தலைவர்கள் அவர்களே, கண் விழித்துக் கொண்டு உற்சாகத்தோடு அமர்ந்திருக்கும் கண் குவளைகளே, மகிழ்ச்சியுடன் ஒவ்வொரு செயல்களையும் இங்கு செய்து காண்பித்துக் கொண்டிருக்கும் மாணவர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் பார்த்து எனக்கு மகிழ்ச்சி என்பது ஒரு தாங்க முடியாத நிலையில் உள்ளது. சுற்றி சுற்றி பார்க்க உங்களுடைய கலைத்திறன்கள் ஒவ்வொன்றும் சுற்று சுவர்களிலே வந்து புதுப்பிக்கப்பட்டுள்ளது. டிராயிங் காம்படிஷனை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் எல்லாம் வந்து தேர்வு செய்வதற்கு முடியவில்லை. மற்றும் உங்களுடைய கலை நிகழ்ச்சிகள் மிக அற்புதம், மிக அற்புதம். ஆனா ஒண்ணே ஒன்று, ஒரு ஸ்ட்ராங் டீ ஆர்டர் பண்ணிட்டு இருந்தார் ஒருத்தர். எனக்கு ஏதோ டீ வரும்னு நினைச்சேன், அது வந்து சேரல. அவர் எனக்கு வரல. மிக அருமையாக கலை நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் இந்த நேஷனல் சேஃப்டி டே, ஃபயர் சேஃப்டி டேக்காக வந்து ஒருங்கமைத்து எங்கள் அனைவரையும் உள்ள கவர்ந்த உங்கள் அனைத்து மாணவர்களுக்கும், அதன் பின்னணியில் இருந்த ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும், அவருடைய அந்த உற்சாகத்திற்கும் விடாமுயற்சிக்கும் எனது மிக்க பாராட்டு. கிட்டத்தட்ட ஒரு 45-50 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மாணவர்களோடு தமிழ் மொழியில பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு அளித்த என்னுடைய தலைமை ஆசிரியருக்கு மிக மிக நன்றி. இன்னைக்கு எதுக்கு இங்க குடியிருக்கிறதா தெரியுமா? எதுக்கு குடியிருக்கிறாங்க? சேஃப்டியாக உட்கார்ந்து இருக்கிறது. கரெக்ட் தானே? ஆனா எனக்கு எல்லாம் முதல்ல வந்து வணக்கம் சொல்லல. வணக்கம், மாலை வணக்கம். இப்ப நான் சேஃப். சத்தம் கம்மியா இருந்தாச்சுன்னா எனக்கு சேஃப்டி கம்மி. சத்தம் கம்மியா இருந்தாச்சுன்னா, குறைவா இருந்தா எனக்கு சேஃப்டி இருக்காதுன்னு சொல்லி பயந்துட்டு இருந்தேன். ஆனா நல்ல சத்தம் உங்க பத்தியில இருந்து வந்தது. ஓகே, உற்சாகமா தான் இருக்கீங்க எல்லாரும். ஓகே, சேஃப்டி டே, சேஃப்டி டே. இன்னைக்கு மட்டும் சேஃப்டியை பத்தி ஒரு உணர்வுன்றதுக்காக, ஒரு விழிப்புணர்வுக்காக அமர்ந்திருக்கிறோம் இல்லையா? ஆண்டுல 365 நாள்ல வந்து ஒரு நாள் இங்க வந்து உட்கார்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். எதற்கு? 364 நாட்களும் இங்கு ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வை நீங்கள் வந்து பாதுகாப்பதற்கு. கரெக்டா? அந்த 364 நாட்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஒரு நாளை விட. அதற்காக தான் நீங்கள் அனைவரும் இங்கு அமர்ந்திருக்கிறோம். நீங்கள் எனக்கு என்னை தவிர, அதாவது வல்லுநர்கள், சேஃப்டியை பற்றி பேச வல்லுநர்கள் எல்என்டியிலிருந்து பேர் தலைவர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. நான் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். இருந்தாலும் விஞ்ஞான அடிப்படையில் சேஃப்டி என்கிற ஒரு இது நமக்கு முற்காலங்களில் வரக்கூடியது வந்து ஒன்று வந்து ஃபயர் இல்லையா? ஃபயர் தான் சேஃப்டி. ஃபயர்ல இருந்து நம்ம வந்து சேஃபா போடணும். இன்னொன்று வந்து தண்ணி இல்லையா? பிளட் வர்றப்ப நம்ம வந்து பாதுகாத்துக்கணும். இன்னொன்று வந்து பூமி அதிர்ச்சி இந்த மாதிரி வந்தா நமக்கு எப்படியும். இன்னும் வந்து என்னது, நோய், கொலை நோய் இந்த மாதிரி வர்றப்ப. அப்புறம் இந்த மாதிரி உள்ள ஒரு பொதுவான ஒரு இதுதான் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தொழில்நுட்பங்கள் வளர வளர வளர, தொழில்நுட்பங்கள் என்னன்னு தெரியல, தொழில் வளர்ச்சி. நீங்க எல்லாரும் மொபைல், இப்ப எல்லாம் டிராமால காட்டுறீங்க, செல்பி, மொபைல். இப்ப இந்த காலத்தில் உள்ள மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய, எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஞ்ஞான ஒரு முன்னேற்றம், தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்ப அடிப்படையில இருக்கும் போது நீங்க சேஃப்டின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் வித்தியாசமான கண்ணோட்டத்துல பார்க்க வேண்டியிருக்கு. சரியா? சேஃப்டி இப்ப பாத்தீங்கன்னா, வீட்டுல வந்து அம்மா அப்பா கோயிலுக்கு போறப்ப என்ன சொல்லுவாங்க? ஐயோ என்ன பையனை காப்பாத்து மொபைல்ல இருந்து சொல்லுவாங்க. கரெக்டா? என் பிள்ளைய மொபைல்ல இருந்து காப்பாத்து சொல்லுவாங்க. அப்படித்தானே சொல்லுவாங்க. ஆனா நீங்க கோயிலுக்கு போன சொல்லலாம், ஐயோ இந்த அம்மா அப்பால இருந்து பையனை காப்பாத்து, அப்படித்தானே சொல்றீங்க. சேஃப்டி இல்லையா? எதுல இருந்து? மொபைல்ல இருந்து. கரெக்டான? அப்ப ஏதோ மொபைல்ல ஒரு ஆபத்து இருக்குது, இருக்கா இல்லையா? இருக்குது. படிக்கிற பிள்ளைகளுக்கு மொபைல்ல ஒரு ஆபத்து இருக்குது. அது விஞ்ஞான அடிப்படையில் தொழில்நுட்ப வளர்ச்சியினால வந்தக்கூடிய இது. தெரியுதா? சோ இந்த மாதிரி
அப்ப அதாவது சேஃப்டிங்கிறப்போ குறிப்பா அதாவது 5 விதமான ஒரு வழிகள்ல உங்களுக்கு நான் கொடுக்கலாம். ஒண்ணு வந்து சேஃப்டி இன் தி சொசைட்டி சமுதாயத்துல வந்து ஒரு சேஃப்டி ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லையா நமக்கு சமுதாயத்துல. அதாவது சமுதாயத்துல உள்ள பாதுகாப்பு எப்படின்னா ஜெனரலா உங்களுக்கு தெரியும், உங்களுடைய நடை, உங்களுடைய உடை, உங்களுடைய பாவனை, இந்த 3 அடிப்படையில் வைத்துதான் ஒரு சமுதாயத்திற்கு உள்ள சேஃப்டினஸ். நீங்க எப்படி நடந்து போறீங்க, உங்களுடைய பாவனை என்ன, உங்களுடைய நடை என்ன, இதை வந்து சமுதாயம் உங்களை வந்து பார்த்து கொண்டே இருக்கும். நீங்க எந்த ஸ்கூல்ல இருந்து வரீங்க, உங்களுடைய ஒழுக்கம் என்ன, எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறான், மொபைல் எடுத்துட்டு போறானா, இல்ல வந்து நல்ல ஒழுக்கமா எல்லாத்தையும் கடைபிடிக்கிறானா, இதை மாதிரி பார்த்து இது ஒரு சேஃப்டி. புரியுதுங்களா? சோ சமுதாய அடிப்படையில ஒரு சேஃப்டி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சமுதாய அடிப்படையில வந்து உங்களுக்கு ஒழுக்க முறைகள் நிறைய இருக்கும், விதிமுறைகள், சேஃப்டியை பொறுத்து விதிமுறைகள் நிறைய இருக்கும். அந்த விதிமுறைகளை நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ அதாவது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆல் தி லாஸ் அண்ட் ரூல்ஸ். ஸோ இதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ நீங்க வந்து உங்களுக்கு அதாவது ஒழுங்கான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களா இல்லையா என்கிற விதத்துல வந்து ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நீங்க இருக்கலாம். வந்து இது நான் டீட்டெயிலா சொல்லவில்லை, பெரியவர்கள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க. மூணாவது இது பத்தி பாத்தீங்கன்னா the safety in the friendship. சேஃப்டி இன் தி ஃப்ரெண்ட்ஷிப். உங்களுக்குள்ள நண்பர்கள் நிறைய பேர் இருக்கலாம், ஆனா எந்த நண்பர் எப்படிப்பட்டவர்களை எந்த மாணவனை நான் நண்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த வகுப்பினரை நான் நண்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரும் நண்பர்களாக இருந்தால் பெருமைப்படத்தக்கது. ஆனா எந்த நண்பர்களை நான் நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்தெடுக்கக்கூடியது அது ஒரு சேஃப்டி தான். ஏன்னா சில நேரங்களில் வந்து உங்களுடைய நண்பர்கள் தான் உங்களுடைய கேரக்டரை பிரதிபலித்து, உங்கள் நண்பர் கூட்டம் தான் உங்களுடைய கேரக்டர் அல்லது குணநலன்களை பிரதிபலிக்கிறது ஒன்றுதான். தெரியும்ல? அப்ப அம்மா கேட்பாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருப்பான்னு கேட்பாங்க. நீங்க ஏதாவது குரூப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருப்பான்னு கேட்பாங்க, அப்படிதானே கேட்பாங்க. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஷிப் ஒண்ணு. இன்னொரு வந்து அடுத்தது வந்து சேஃப்டி என்கிற ஒரு இதுல வரப்போ சேஃப்டி இன் ஈட்டிங் ஹேபிட். அழகா சொன்னாங்க இல்லையா? பீஸா இதெல்லாம் சாப்பிட்றாங்க, ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்றாங்க. இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து உணவு, ஹைஜீனிக். நம்ம சாப்பிடக்கூடிய விதம், என்ன சாப்பிட்றீங்க, எந்த நேரத்தில் சாப்பிட்றீங்க, எப்படி சாப்பிட்றீங்க, இதை பற்றி ஒரு உணர்வு, இதுவும் ஒரு சேஃப்டி தான். இப்போ இந்த ஃபயர் சேஃப்டி அது இதே மாதிரி இருக்கும். ஈக்குவல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது வந்து நம்முடைய உடம்பை பற்றிய ஒரு சேஃப்டினஸ், அதாவது ஹெல்த்தை பற்றியுள்ள சேஃப்டினஸ். இந்த மாதிரி இதை தாண்டி வர்றப்ப வந்து சேஃப்டி இன் டெக்னாலஜிஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேஃப்டி இன் த அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ். ஓகே, டெக்னாலஜிஸ் சொல்றப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து நீங்க வந்து இப்போது நிறைய அப்ளையன்ஸ், அதாவது நிறைய உபகரணங்களை கருவிகளை யூஸ் பண்றீங்க. ஒன்று வந்து மொபைல் இல்லையா? மொபைல் அழகாக இந்த வந்து நாடகத்தை நடிச்சு காட்டுட்டாங்க. ஆக்சுவலாக வந்து செல்ஃபி எடுக்கிறது எவ்வளவு டேஞ்சரு. செல்ஃபி எடுக்கிறப்ப செல்ஃபியை பார்த்து பின்னாடி போவாங்க. அது நிறைய விபத்துகள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம்ல. ரயில்வே ட்ராக்ல போய் விழுவாங்க, டிரான்ஸ்பார்மர்ல கிட்ட போய் நெருங்குவாங்க. இந்த மாதிரி பெரிய விதமான ஆபத்துக்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இது மட்டுமல்ல, எஜுகேஷன் அதாவது படிப்பு வரப்ப வந்து மொபைல்னால உடைய ஆபத்துக்கள் விளைவுகள் நிறைய உண்டு. தூங்குறப்ப மொபைல வந்து பக்கத்துல வச்சுட்டு தூங்குறது, அதனால நிறைய விளைவுகள். இந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். ஏன்னா அவருடைய ரேடியேஷன்ஸ், அதுல கதிர்வுகள் வந்து உங்களுடைய உடம்பை பாதிக்கக்கூடியதுல இருக்கு. இந்த மாதிரி ஒரு லெவல் தாண்டி வந்து தொழில்நுட்பங்கள் அதிகரிக்க அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நீங்க எடுக்க வேண்டிய விதம் வந்து வித்தியாசமா இருக்கும். அதை நீங்க வந்து கடைபிடிக்கணும். கடைசியாக ஒண்ணு, சேஃப்டி இன் யுவர் செல்ஃப், சேஃப்டி வித்தின் யூ. நீங்க வந்து சேஃப்டியா இருக்கிறீங்களா இல்லையா என்கிறத நீங்களே தான் கணிக்க முடியுமே ஒழிய உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்களுக்கோ இல்ல உங்க ஆசிரியர் பெருமக்களுக்கோ இல்ல தலைமை ஆசிரியருக்கோ எதுவும் தெரியாது. உங்களுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும், உங்களுடைய வறுமை உங்களுக்கு தெரியும், உங்களுடைய வீட்டினுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து உங்கள் உடல் அமைப்புகளையோ இல்ல உங்களுக்கு சாப்பிடக்கூடிய அந்த இதுகளையோ எல்லாத்தையும் நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்து, படிப்புல முக்கியத்துவம் கொடுத்து வந்து சேஃப்டியா நல்ல முறையில் படிச்சு முன் வருவது தான் என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அனைவரும் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இந்த அனைவருக்கு நான் வந்து அந்த தருணத்தை கொடுத்துட்டு இந்த சிறிய உரையிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.